கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், முழு விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், குடும்ப பெண்கள் உள்ளிட்டோரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. கடந்த 2016 முதல் 18ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த குற்றச்செயல்கள் நடந்ததாக புகார் எழுந்தது. இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் 4 புகார்கள் முதலில் பொள்ளாச்சி காவல்துறையில் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை அடித்து இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. பின்னர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை சென்னை சிபிஐக்கு மாற்றி கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன் முதல் கொண்டு இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக சபரீசன் என்ற ரிஸ்வத், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் உட்பட 9 பேரை சிபிஐ போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சபரீசன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் உட்பட 4 பேர் உள்ளிட்டோருக்கு எதிராக ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கவும் உத்தரவிடப்பட்டு அந்த உத்தரவையும் உயர்நீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் சிறையில் இருந்தனர். இந்த நிலையில் இவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சுமார் 420 ஆவணங்கள் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசு தரப்பில் இந்த வழக்கில் நேரடி சாட்சியாக 50 பேரும் சேர்க்கப்பட்டது. சுமார் 400 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று 200 மின்னணு ஆவணங்களும், அதே போன்று அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தொடர்பான உள்ளிட்ட வீடியோக்களும் இந்த வழக்கில் குற்ற ஆவணங்களாக தாக்கல் செய்யப்பட்டு வழக்கினுடைய விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்பொழுது இந்த வழக்கினுடைய இறுதி வாதங்கள் அனைத்தும் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்றது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர்கள் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் தங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனவும், குற்றச்சாட்டுகள் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே போன்று சிபிஐ தரப்பில் அழுத்தம் திருத்தமாக இந்த வழக்கினுடைய இறுதி வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த வழக்கின் இறுதி வாதத்தின் போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் இவர்கள் 9 பேரும் தான் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் எந்த விதத்திலும் இவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது. இவர்கள் செய்த செயல் மனிதத்தன்மையற்ற செயல். எனவே இவர்கள் அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் கடந்த மாதம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக நீதிபதி நந்தினி தேவி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதி கடந்த மாதம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இருப்பினும் அவருக்கான பணியிட மாற்ற உத்தரவு நகல் வருவதற்கு முன்பாக அவர் இந்த வழக்கின் தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிப்பதற்காக வந்திருக்கிறார். இன்று இந்த வழக்கினுடைய தீர்ப்பிற்காக நீதிமன்றம் வந்திருக்கிறார். அதே போன்று குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சிறையில் இருந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்ற கதவுகள் அனைத்தும் தற்போது அடைக்கப்பட்டு சாட்சிகள் விசாரணை மற்றும் இறுதி தரப்பு வாதங்கள், இந்த வழக்கின் குற்ற சம்பவத்திற்கு முன்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்பது தொடர்பாக வாதங்களும், அதே போன்று இந்த இரு தரப்பினருக்கான இறுதி வாய்ப்பாக ஒரு வாதங்களும் நடைபெறும். அந்த வாதங்கள் தற்போது நடைபெறுவதாக தெரிகின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இந்த வழக்கில் 1500 பக்க குற்றப்பத்திரிகையானது சிபிஐயால் தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.